எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பாபாஜி முத்துக்குமார் பேசுகிறேன். ஒரு இருட்டை போக்கணுன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீபம். அதாவது கரண்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா தூய்மையான பசு நெய் கொண்ட விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கோட வெளிச்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருள் வந்து அகண்டு அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஒளி பறக்கும். ஓகேவா? நம்ம கூட வீட்டில் பார்க்கலாம். நம்ம பூஜை ரூமில் வச்சுருக்கிற விளக்குக்கும் மற்ற இடத்துல வச்சுருக்கிற விளக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பார்க்கலாம். ஏன்னா பூஜை ரூமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற விளக்கும் ஓகே, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதிக புனிதத்தன்மை பூஜை ரூமில் ஏற்றுற விளக்குக்கு இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதிரி ஒரு 4 மாதத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து இருள் ஜாஸ்தியாக இருக்கும், பகல் வந்து கம்மியாக இருக்கும். புரட்டாசிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐப்பசி, கார்த்திகைலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக டே வந்து கம்மியாக இருக்கும், நைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னாக்கா ஒரு 5:30 6 மணிக்கெலாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். இதே சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 7 மணின்னா கூட நம்மளுக்கு சூரியனோட பிரகாசம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இருள் வந்து சூழ்ந்துனாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளை அறியாமையே ஒரு லேசினஸ் வரும், ஒரு மந்தத்தன்மை இருக்கும். காரணம் என்னன்னாக்கா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த வேவ்ஸ் அது வந்து நம்மளை என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்சம் மந்தத்தன்மையாகும். இதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இந்த 4 மாதத்தையும் தெய்வத்துக்கு வழிபடுற மாதமாக மாற்றிட்டாங்க. எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி, இப்போ தீபாவளிலாம் அந்த டைமில் தான் ஸ்டார்ட்டே ஆகும். அது வந்து இருள் நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கறது பட்டாசெல்லாம். அதனால் தீபத்தப்போ திருவண்ணாமலை மட்டும் இல்லை, எல்லா மலைகள்லேயும் நெய் தீபம் ஏற்றுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்து டன் கணக்கில் நெய்யை வந்து 10 நாள் எரிய வச்சாங்க. எதுக்காக இந்த நெய் தீபம் ஏற்றுறாங்கனாக்கா, இந்த நெய் தீபத்துக்கு அந்த புகைக்கு என்ன சக்தி இருக்குனாக்கா ஓசோன் லேயரே சரிப்படுத்துகிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஆன்மீகமாகவும் கலந்து அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் அங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு அப்போது விளக்கேற்றுறது இந்த மாதிரி சொல்லுவாங்க. வசதி இருக்கிறவங்க நெய் தீபம் ஏற்றுவாங்க, மற்றவங்களாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணையோ அந்த மாதிரி வச்சு ஏற்றுவாங்க. ஆக மொத்தத்தில் எல்லார் வீட்லேயும் வந்து ஒளி கிடைக்கும். அந்த ஒளி மூலமாக நம்ம அட்மாஸ்பியரே சுத்தம் பண்ணுறக்கூடிய தன்மை இந்த இது இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம மனசில் இருக்கிற இருளை எப்படி போக்குவீங்க, அதுக்கு என்ன ஒளி ஏற்றுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு யோகா கலைக்கு அந்த சக்தி இருக்குது. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பவர்ஃபுல்லான யோகா கலை. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரியா யோகாவுக்கு மனசில் இருக்கிற இருள் அகற்ற தன்மை இந்த கிரியா யோகாவுக்கு இருக்குது. ஏன்னாக்கா இந்த கிரியா யோகாவோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாவதார் பாபாஜி. பாபாஜி வேறு இல்லை, கிரியா யோகா வேறு இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்று. பாபாஜினாலே கிரியா யோகா, கிரியானாக பாபாஜி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த கிரியா யோகா நம்ம கற்றுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா வீல் பி கெட்டிங் க்ளோசர் டு பாபாஜி. அதாவது இப்போ கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது எப்படி முருகர்கிட்ட நம்ம வந்து நெருங்குறோமோ அதே மாதிரி இந்த கிரியா யோகா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபாஜி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெருங்குறோன்னு அர்த்தம். ஸோ பாபாஜி வந்து இந்த கலியுகத்தில் நம்பர் 1 சித்தர். இந்த கலியுகத்தில் அவரோட குரு வந்து அகத்தியர், போகர். ஓகே, இப்போ இந்த கலியுகத்தில் வந்து பாபாஜி வந்து சித்தர், நம்பர் 1 சித்தர் அவர். ஓகே, அவர்கிட்ட போகும்போது என்ன ஆகும்னாக்கா நம்மளோட கர்மாக்கள் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமே நம்மளை விட்டு விலகும். நம்ம வந்து தூய்மை அடைவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம உடம்பை வந்து ரூல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் எது லிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மூச்சு காற்று. சராசரி மக்கள் வந்து பயிற்சி பண்ணுறது வந்து மூச்சு காற்றுன்னு சொல்லுவாங்க. இதே மகான்கள் யோகிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிராணசக்தி. அவங்க வந்து பிராணா. இந்த பிராணானா என்னன்னாக்கா உயிர் ஒளி ஆற்றல். அதனால தான் சில பேர்லாம் திட்டும்போது ஏன் என் பிராணத்தை வாங்குற அப்படி திட்டுவாங்க. காரணம்னாக்கா ஏன் என் உயிர் எடுக்கிற, அதுக்கு பதில் ஏன் என் பிராணத்தை வாங்குற. ஸோ பிராணானாக்கா உயிர் சக்தின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மூச்சு காற்றை பிராணசக்தியாக மாத்திர யோகா கலைக்கு கிரியா யோகா என்ற பெயர் இருக்குது. இந்த கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக மூச்சு போய் பிராணசக்தியாக மாறும். இந்த பிராணசக்தி தான் உயிருக்கு நம்ம இன்னும் ஒலி கொடுக்குற ஆற்றல் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம இதை கிரியா ப்ராக்டிஸ் பண்ண அதனால தான் சொல்லுவாங்க, கிரியா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கர்மா கழிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி கிரியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் நம்ம கிரியா ப்ராக்டிஸ் பண்ண பாபாஜியோட நேர்பார்வையில் நம்ம வந்து அவரோட பார்வையில் இருக்கிறதுனால நம்ம தப்பு செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மனசு வராது. ஏன்னா அதுலேருந்து நம்ம ப்யூரிஃபை ஆகும். ஏன்னாக்கா இந்த கிரியா மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல டேலண்டட் மாஸ்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர்ஸ். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம போகும்போதே என்ன ஆகுனாக்கா அவங்களோட வைப்ரேஷன் வந்து நம்மளை வந்து கிளியர் பண்ணும். இதனால தான் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்கக்கா. இருட்டு அகன்று தை மாதத்தில் நம்மளுக்கு வந்து வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருட்டு அகன்று வெளிச்சம் வர மாதங்கள் அதெல்லாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா நம்மளோட மனசை சுற்றி அந்த உயிராற்றலை சுற்றி இருக்கிற பாவ கழிவுகள் வந்து கொஞ்சமாக அகன்று நம்ம புண்ணிய ஆத்மாவாக மாறும். அதனால் இந்த கிரியா யோகாவை கண்டிப்பாக எல்லோரும் நல்லா வெல் ட்ரெயின் மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கற்றுக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபாஜியோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து மேல்நிலை அடைவோம். ஆன்மீகத்தில் மேல்நிலை கண்டிப்பாக அடைவோம். இது கண்டிப்பாக உண்மை. ஏன்னாக்கா இந்த கிரியா யோகா வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால தான் அது வந்து ராஜயோகான்னு சொல்லுவாங்க. இப்போது பாபாஜி கையில் இருக்கிறது. பாபாஜி மூலமாக நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம கிரியா யோகா கிடைக்கிறதே வந்து நம்ம எத்தனையோ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான். அதை கிடைச்சும் சில பேர் வந்து விட்டவங்களாம் இருக்காங்க. அது அவங்களோட இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் எப்படி நம்ம குளத்தில் ஒருத்தர் யாருனா விழுந்துட்டாக்கா, குளத்துலையோ குட்டையோ யாரோ விழுந்துட்டாங்கனாக்கா நம்ம எப்படி அதெல்லாம் ஒரு கயிறை கடிச்சிட்டு மேலே ஏறத்துக்கு பார்ப்போமோ, அதே மாதிரி இந்த பூமியில் இந்த கலியுகத்தில் நம்ம இங்கே தத்தளிக்கும் போது இந்த கிரியா யோகா என்ற வேரை பிடிச்சிக்கிட்டோ இல்லாட்டி கயிறை பிடிச்சிக்கிட்டோ நம்ம முன்னேற தான் பார்க்கணுமே தவிர கீழே இறங்கக்கூடாது. இல்லை நான் பிடிக்க மாட்டேன் சொன்னாக்கா கிரியா யோகாவுக்கு நஷ்டம் இல்லை, நம்மளுக்கு தான் நஷ்டம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் எல்லாருமே நல்லா வெல் ட்ரெயின்டு கிரியா மாஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த கிரியா யோகா கற்றுக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாவப்பதிகள்லாம் கரைஞ்சி நம்ம வந்து ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாறுவோம். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்.